நான் திமுக காரன் தான். இன்னைக்கு திமுக வானான்றேன், விஜய்க்கு தான் ஓட்டு போடுவேன். அவருக்கு இடுப்புல கிளன்னா சொன்னா அவரு போலீஸ் எடுத்ததுக்கே தகுதி இல்லாதவர். ஒரு படத்துல நடிக்கிற ஹீரோ எப்படிமா எந்த பொண்ணையும் தொடாம நடிக்க முடியாது. இப்ப அரசு விஜய்க்கு வராருன்னா அவர் 200 கோடியை தூக்கி போட்டு எதுக்குங்க வரணும்? ஆனா நல்லது பண்ணணும், நான் யாருமே கெடுக்கலன்னு சொல்லி வந்தேன். போறோ தான் சொன்னாரு. யாராவது இதை சொன்னாரா? தப்பா சொன்னாரா? ஒரு வார்த்தையா தப்பா சொன்னாரா? அவரை மாதிரி டிசெண்டா அப்படி யாரும் பண்ணல. இன்னைக்கு கூட 1000 கோடி ஊழல். ஒரு போராட்டம் பண்ணலாம், தாராளம் பண்ணலாம். அவர் பண்ணாலும் எவ்வளவு வரும்? அவர் ஒன்னும் இல்ல, இறங்கி ரோட்ல நின்னாருன்னா எவ்வளவு கூட்டம் வரும்? இது சமாளிக்க முடியுமா? எது கட்சியா இருந்தாலும் பூத்துக்குள்ள சரி சமாளிக்க முடியுமா? ஏன் அப்படி 20 வருஷம் அரசு என்ன பண்ணீங்க? நான் திமுக காரன் தான், பக்கா திமுக. வானம்பாட்ட சொன்னீங்கன்னா உலகத்துல பக்கா திமுக காரன். எங்க ஜாதியில இருந்து, எங்க அப்பன இருந்து, என் தாத்தால இருந்து திமுக காரன் தான். ஆனா இன்னைக்கு திமுக வானான்றேன், விஜய்க்கு தான் ஓட்டு போடுவேன். நான் சின்ன பசங்களை பார்த்தாலும் கேட்கற கேள்வியே விஜய்க்கு தான். ஆனா அவனுக்கு சொல்ற ஒரே வார்த்தை என்ன தெரியுமா? இவனுங்களுக்கு 10 வருஷம் போட்டு பெரியவங்க தான் முட்டாளுங்க, நாங்க போடுறோம் புது ஓட்டு அப்படின்னு தான் சொன்னாங்க.